ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம் வந்து 7ஆம் வகுப்பில் இயல் 3 மொழி ஆல்பம் வந்து பார்ப்போமா. இதெல்லாம் தலைப்பில் 2 நிமிடம் பேசுக, சொல்லை கேட்டு எழுதுகெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. அறிந்து பயன்படுத்தும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு தொடரில் 3 பகுதிகள் இடம்பெறும். அது என்னவென்றால் எழுவாய், பயனிலை, செய்யப்படுபொருள். ஒரு தொடர் இருந்துச்சுன்னா அதில் 3 பகுதி இருக்குமா. அது என்னது? எழுவாய், பயனிலை, செய்யப்படுபொருள். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாமா. ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். அதாவது யார். இப்ப எக்ஸாம்பிள பார்த்து இது பார்ப்போமா. நீலன் வந்து பாடத்தை படைத்தான். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்கலாம்? யார் பாடத்தை படிச்சதுன்னு கேட்டா யார். அப்ப நீலன் தானே பாடத்தை படிச்சான் வந்துருதா. அப்ப எது அப்படின்னா பாரி யார். புலி ஒரு விலங்கு எவை. இந்த இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா இத்தொடர்களில் நீலன், பாரி, புலி ஆகியன எழுவாய்கள். அப்போ நீலன் பாடத்தை படித்தான், பாரியார், புலி ஒரு விலங்கு. இதுல நீலன், பாரி, புலி எல்லாம் எழுவாய். இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு தொடரை வினை, வினா, பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது பயனிலை. கரிகாலன் கல்லணையை கட்டினான். பயனிலைனா என்னது? வினை வரணும், வினா வரணும், பெயர் வரணும். கரிகாலன் ஒரு மன்னன். மன்னன்கிறது பெயரா. கரிகாலன் யார். யார் அப்படிங்கிறது வினாவா. கரிகாலன் கல்லணையை கட்டினான். கட்டினான் அப்படிங்கிறது வினையா. அப்ப இது எல்லாம் பயனிலை. கட்டினான் யார், மன்னன் அப்படிங்கிறது பயனிலை. இப்போ மீதி இருக்கிறது என்னது? செய்படு பொருள். அதை தான் பார்க்கலாமா. யாரை, எதை, எவற்றை. என்னது? யாரை. நான் கவிதையை படித்தேன். என் புத்தகத்தை எடுத்தது யார். நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். அப்ப இதுல கவிதையை, புத்தகத்தை, நெல்லிக்கனியை இது எல்லாம் என்னது? செய்படு பொருள். அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துடக்கூடாது. முதல்ல வருதுன்னா எழுவாய், 2வது வந்து செய்படு பொருள், 3வது வந்து பயனிலை. அந்த மாதிரி கிடையாது. இந்த இதுல பாருங்க, நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். இதுல என்ன முதல்ல எழுவாய் வந்திருக்கு இல்ல, முதல்ல செய்படு பொருள் தானே வந்திருக்கு. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த இதை ஒரு இதை பாருங்க, புரிஞ்சிடும். எழுவாய், பயனிலை, செய்படு பொருள் இதை பிரிக்கணுமா. வீரர்கள் நாட்டை காத்தனர். அப்ப இதுல வந்து எழுவாய் எது, பயனிலை எது, செய்படு பொருள் பார்க்காம. வீரர்கள் அப்படிங்கிறது எழுவாய், நாட்டை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள், காத்தனர் அப்படிங்கிறது பயனிலை. அதே மாதிரி செகண்ட் பார்ப்போமா. பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். அந்நிய துணிகளை அப்படிங்கிறது செய்படு பொருள், பொதுமக்கள் எழுவாய், தீயிட்டு எரித்தனர் பயனிலை. கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன் கொடி பறந்தது. அப்ப பாண்டியன் அப்படிங்கிறது என்னது? எழுவாய். மீன் கொடி பறந்தது அப்படிங்கிறது பயனிலை. கொற்கை துறைமுகம் அப்படிங்கிறது என்னது? செய்படு பொருள். திருக்குறளை எழுதியவர் யார். யார் அப்படிங்கிற வினா வந்துச்சுன்னா அதான எழுவாய். எழுவாய் வந்து யார். எழுதியவர் பயனிலை. திருக்குறளை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். ஏன்னா செய்யப்படு பொருள் அங்க பாருங்க, கவிதையை ஐ, புத்தகத்தை ஐ, நெல்லிக்கனியை ஐ. இதே மாதிரியும் பாருங்க, திருக்குறளை ஐ. கபிலர் குறிஞ்சிப்பாட்டை எழுதியவர். எழுதிய புலவர் வந்து கபிலர் வந்து எழுவாய், புலவர் வந்து பயனிலை, குறிஞ்சிப்பாட்டு வந்து செய்படு பொருள். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. எழுவாய், செய்படு பொருள், பயனிலை புரிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் இடைச்சொல் கூ. இடைச்சொல் வந்து கூ அப்படிங்கறது சேர்த்து எழுதுக. வீடு சென்றான். வீடு பிளஸ் கூ பிளஸ் சென்றான், வீட்டுக்கு சென்றான். அதே மாதிரி இங்க 4 இது கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதணும். மாடு பிளஸ் கூ பிளஸ் புல் கொடுத்தார். மாட்டுக்கு புல் கொடுத்தார். அப்ப பாடு பிளஸ் பொருள், பாடு பிளஸ் கூ பொருள் எழுது, பாட்டுக்கு பொருள் எழுது. செடிக்கு பாய்ந்த நீர், அதாவது செடி பிளஸ் கூ பிளஸ் பாய்ந்த நீர். முல்லை பிளஸ் கூ தேர் தந்தான் பாரி, முல்லைக்கு தேர் தந்தான் பாரி. சுவருக்கு சாந்து பூசினாள். அப்போ சுவர் பக்கத்துல கோ. 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. இது வந்து கொஸ்டின்ல கேட்கறாங்களா, சிலபஸ்ல இருக்கலாம், அதனால நல்லா பாத்துக்கோங்க. கண் பிளஸ் அழகு, கண்ணழகு. கண் பிளஸ் உண்டு, அதாவது முதல் எழுத்துல கண் பிளஸ் அழகு, கண்ணழகு. கண் பிளஸ் உண்டு, கண்ணுண்டு. அப்போ மண் பிளஸ் அழகு, மண்ணழகு. மண் பிளஸ் உண்டு, மண்ணுண்டு.
விண் பிளஸ் அலகு விண்ணலகு. விண் பிளஸ் உண்டு விண்ணுண்டு. பண் கூட்டல் அலகு பன்னலகு. பண் கூட்டல் உண்டு பன்னுண்டு. அதே மாதிரி அகம் அப்படிங்கிற முடியும் சொற்களை எழுதுங்க. நூலகம், நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க, நீங்கள் 3 இது எழுதிக்கோங்க. உணவகம், அதே மாதிரி அகம் லாஸ்ட்ல முடிஞ்சது எழுதுங்க. கோடிட்ட இடங்களை தமிழ் எண்ணெய் கொண்டு நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் எத்தனை பால்களை கொண்டது? டேஸ் பால்களை கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ந போட்டிருக்காங்களா, அது வந்து என்னது 3 தானே, அப்போ 3 எனக்கு ந. இப்போ தமிழ் எண்கள் பார்க்கலாமா? 0க்கு 0, க வந்து 1, ஊ வந்து 2, ந வந்து 3, ச வந்து 4, 5க்கு வந்து ரூ, 6க்கு வந்து சு, 7க்கு வந்து ஏ, 8க்கு வந்து அ, கூ வந்து 9க்கு, க 0, அதாவது 1க்கு வந்து க தானே, 0க்கு 0க்கு வந்து 0 தானே, அப்போ க 0. இதான் 1 to 10 வரைக்கும். இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாமா? எனது வயது, அப்போ எத்தனை வயது இருக்கும்? க உ. நான் படிக்கும் வகுப்பு 7 தானே, அப்போ ஏ. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும் தானே, அப்போ ரூ. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது? திருக்குறளில் வந்து 133 அதிகாரம்ல, அப்போ 1க்கு வந்து கே தானே, 3க்கு வந்து ந. இந்தியா வந்து எத்தனை டேஸ் ஆண்டு விடுதலை பெற்றது? 1947 தானே, அப்போ 1க்கு க, 9க்கு வந்து கு, 4க்கு வந்து ச, ஏ வந்து 7க்கு, அப்போ 1947. இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க, கேட்கலாம். ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து கீழே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது குறிப்புகளை கொண்ட தலைவர்களின் பெயர்களை கட்டிடங்களிலிருந்து கண்டுபிடிக்கன்னு கேட்டிருக்காங்க. மூதறிஞர்னா ஆல்ரெடி ஊடாக்கள் புக்கில் வந்து பார்த்தோமா, ராஜாஜி. வீரமங்கைனா யாரு? வேலு நாச்சியார். பாஞ்சாலங்குறிச்சியின் வீரன் யாரு? கட்டபொம்மன். வெள்ளையரை எதிர்த்த தீரன் யாரு? சின்னமலை. கொடிக்காத்த குமரன். எளிமையில் இலக்கணம் யாரு? காமராஜர். தில்லையாடி பெருமைனா வள்ளியம்மை. தில்லையாடியின் பெருமை, தில்லையாடி அப்படிங்கிற ஊரோட பெருமை வள்ளியம்மை தானே. கப்பலோட்டிய தமிழர் யார்? வஉசி பார்த்தோமா. பாட்டுக்கொரு புலவன் பாரதி பார்த்தோமா. விருதுபட்டி வீரர் யாரு? காமராஜர். கள்ளுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை. மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் வந்து மணியாட்சி அப்படிங்கிற இடத்துல தானே கொன்னாரு. அதுதான் இங்க எல்லாமே இருக்கு, இதுல கொடுத்துருக்கோங்க பாருங்க. அதுக்கப்புறம் கலைச்சொல் வந்து சிலபஸ்ல இருக்கா பார்த்துக்கோங்க. கதைப்பாடல் பேல்ட், துணிவுனா கரேஜ், தியாகம்னா சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதைனா பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல்னா எலோகேஷன், ஒற்றுமைனா யூனிட்டி, முழக்கம்னா ஸ்லோகன், ஈக்குவலிட்டினா சமத்துவம். இது எல்லாமே நல்லபடியாக நல்லா பார்த்துக்கோங்க, இது கேட்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள்.